பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸில் மிண்டம் மார்லி சீர்திருத்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிண்டம் மார்லி சீர்திருத்தங்கள் என்னன்னா, ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியர்களுக்காக கொண்டு வந்த சட்டங்கள்னு கூட சொல்லலாம். இதை நம்ம இந்த சீர்திருத்தங்களில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்பட்டது. 8 தனித்தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் போட்டியிடுவாங்க, வேற யாரும் போட்டியிட முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்கான சதியா இந்தியர்களால் பார்க்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறை. ஸோ இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்யசபா வழியாக நடக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல். நம்ம பிரதமர் வேட்பாளர், பிரதமர் இருக்காங்க, நம்ம பிரதமர் மோடி, அதாவது பாராளுமன்ற எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எம்பிஸில் நம்ம ஓட்டு போடலாம். ஆனால் ராஜ்யசபாவில் நடத்தக்கூடிய தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட முடியாது. ஸோ இந்த ராஜ்யசபா நடக்கக்கூடிய மறைமுக தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்பொழுது முதல் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மிண்டம் மார்லி சீர்திருத்தத்தை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய நிர்வாக குழுவின் முதலாக இந்தியர் ஒருவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதாவது நிர்வாக குழுங்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு கேபினெட் மினிஸ்டர் மாதிரி அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேய அரசாங்கத்தில் இருந்த ஒரு நிர்வாக குழு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியர் ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, SP சின்ஹான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. TNPSC எக்ஸாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நன்றி.